முக்கியத்துவம் கொடுக்கணும், இதுக்கெல்லாம் செய்யக்கூடாது. நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரியான பரிகாரங்கள் ஜோதிடத்தை நம்ம டெவலப் பண்ணணும். அப்போ அதே டெவலப் பண்ணும்போது இந்த நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரியான தோஷங்கள் நமக்கு வந்துட்டு தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த 7-8ஆம் இடத்து தோஷங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 35 வருஷம் 40 வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பொண்ணு குழந்தைகள் முன்னாடி பொண்ணு குழந்தைங்க கல்யாணம் பண்ணுறது பார்த்தா தோஷத்தை பற்றியே பேசவே மாட்டாங்க ஜனங்கள். அப்போ எல்லாமே சாதாரண நட்சத்திரம் பொறுத்தோடு நிற்குவாங்க. அது கூட அதிகமாக போக பேச மாட்டாங்க. ஆனால் உள்ள போக போக என்ன தோஷங்கள் பயங்கரமாக இருக்கு. இப்போ கலர் என்ன 7 கலராக இருக்கு, ஏகப்பட்ட கலர் எல்லாம் இங்கே இருக்கு. பட் பேஸ் கலர் 7 தான். அதில் ஒன்றும் தண்ணி இல்லை அப்படி இல்லை. பேஸ்புக்லேயே தாத்தாவாயிருந்து உள்ள உங்களுக்கு உள்ள இன்னும் விட்டப்பாடு இல்லையான்னு. அப்போ அதான் சொல்கிறேன், தாத்தாவாயிட்டா என்ன ஜோதிடத்தை விட்டுற முடியுமா, இல்லை ஜோதிடர்கள் மாடர்னாக இருக்கிறத விட்டுற முடியுமா? ஸோ ஆல்வேஸ் மாடர்னாக இருக்குது, அது வரவேற்க தகுந்தது தான். ஸோ அவருடைய புரட்சிகரமான கருத்துக்கள் சொல்லுவார். அதே நேரத்தில் அவர் கடந்த 5 மாதங்களுக்கு முன்னாடி 4 புத்தகம், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. கடந்த 5 மாதத்துக்கு முன்னாடி 4 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஜோதிட சம்பந்தமான முழுக்க ஜோதிட சம்பந்தமான ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையான பார்த்தீங்கன்னா 2-3 பிளாக் அனுபவம் அதுக்குள்ள ஒரு பாருங்க. அதுக்கு ஒரு சன்பாக்ஸ் இருக்கு. நீங்க அதை பார்த்தீங்கன்னாலே நீங்க முழுக்க புரிஞ்சிடும். இன்னும் சொல்ல போனா வளைய மாற்றும் போதும் நீங்க எல்லாம் மாற்றுறதுக்கு சின்ன வயசு பண்ணுறது தெரியாது. கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மாற்று போடுறது தெரியாதுன்னு யாரும் கிடையாது இல்லைங்களா? இப்போ ஒவ்வொரு